ஹீரோ என்று. நான் தேடின இந்த வண்டி இதுதான். அசோக் லேலண்ட் தோஸ்த். நம்ம இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கார்ஸ் தான் சேலுக்காக வந்திருக்கிறத பற்றி போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கமர்ஷியல் வண்டி வந்திருக்கு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு தனியாக பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு கமர்ஷியல் வண்டி இண்டிவிஜுவலாக தேவை. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அசோக் லேலண்ட் தோஸ்த். இந்த வண்டி தான் சேலுக்காக வந்திருக்கு. இந்த வண்டி சேலுக்கு வந்திருக்கு. இந்த வண்டியை பற்றி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்டு கார் வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை மறக்காத ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். தோஸ்துன்னு பார்த்தாக்க நம்பர் ஆஃப் இயர்னு பார்த்தாக்க சிங்கிள் ஓனர் தாங்க. இந்த வண்டி கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நம்பர் KA590931. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து நம்ம நியரஸ்ட் அத்திப்பள்ளி பக்கம் இருக்கிறதா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட கேபினில் எந்த வேலையும் இல்லை, சின்ன சின்ன ரஸ்ட் மட்டும்தான் ஃபார்ம் ஆயிருக்கு, மற்றபடி வண்டி தெளிவாக இருக்குது. இது கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக யோசிப்பாங்க. தோஸ்துன்னு நம்ம மார்க்கெட்டில் சேலுன்னு சொன்னாவே 2 விதம். ஒன்று கேட்பாங்க 4 போல்டா இல்லை 5 போல்டான்னு கேட்பாங்க. இந்த வண்டியோட டீட்டில் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 5 போல்ட் வண்டி. இது மோஸ்ட் ஆஃப் வந்து டெஃபாயில் இல்லாத வண்டி. சிங்கிள் ஓனர் ப்ராப்பராக ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டயரும் நல்ல கண்டிஷனில் தாங்க போட்டிருக்காங்க. டயர் நம்ம மாற்ற வேண்டியதும் அவசியமே கிடையாது. இப்போ கமர்ஷியல் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னாக்கா என்ன யோசிப்போம்னா ஃபஸ்ட்டு டயரு கண்டிஷன் பார்ப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த தொட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம லைவாக பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் கமர்ஷியல் வண்டி எடுக்கும்போது தொட்டி ரஸ்ட் ஃபார்மாக இருக்கக்கூடாது. வண்டி நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு லீடும் கிடைக்கும். வண்டி பார்க்கும்போது ரீவேல்யூ நல்லா இருக்கும். அந்த வகையில் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மீனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை டு பெங்களூர் அந்த வகையில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணும்போது ரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லாகவே SSL தான் போட்டிருக்காங்க. நீங்களே அதே பார்க்கலாம். SSL போட்டதுனால ரஸ்ட் ஃபார்மேஷன் எதுவுமே கிடையாது. நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட குவாலிட்டியும் நல்ல தொட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெக்கரேஷனாக ஒரு மீன் ஒரு லுக்குக்காக அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மீன் யூஸ் பண்ணதுனால பையிங் அண்ட் செல்லிங், அதாவது சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்து பெங்களூர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த வண்டி பர்பஸுக்காக அதுக்காக யூஸ் பண்ணதுனால வண்டியோட கிலோமீட்டர்னு பார்த்தாக்கா 2,34,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மற்றபடி வண்டியில் வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. டயர் கண்டிஷன்லேருந்து பாடியிலேருந்து தொட்டி எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டியோட வேரியண்ட்டுன்னு பார்த்தாக்கா தோஸ்த் ப்ளஸ் LS என்ற வேரியண்ட்டு. இது 2018 நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர். இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அக்டோபர் வரையும் இருக்குது. எப்சின் பார்த்திங்கன்னா 2026 நவம்பர் வரையும் இருக்குது. மேலும் இந்த வண்டி பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான சப்போர்ட்டை நாங்கள் செய்கிறோம். பாய்.